भारत माता की, भारत माता की, भारत माता की। பொண்ணை பார்க்காம நீ உயிரை விட மாட்டேன். அவளை நான் பணைய வைக்கல, புரிய வைக்கிறேன். விஜய் ப்ளீஸ். இந்த ஆர்மிக்கார கிட்ட காம்ப்ரமைஸ்க்கு இடமே கிடையாது. அதே மாதிரி கொடுக்க வார்த்தையை தவற மாட்டேன். நீ நேர் வழியில வா, உன் பொண்ணு உனக்காக காத்துக்கிட்டு. விஜய், நான் திருந்தி நேர் வழியில வரணும்னா என் கூட இருக்கிறவங்களும் திருந்தணும். நான் உன்னை சொல்ல கேட்பியா? சாரி லட்சுமி, அம்மாவை நீ பார்க்க முடியாதுதான் நினைச்சு. கோடீஸ்வரி தான் அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே உனக்கு ஷாக்கிங்கா இருந்ததுல்ல? ஷாக்கா? ஏசியும் டிசியும் பார்த்தவளுக்கு, ஐ மீன் அசிஸ்டன்ட் கமிஷனர்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வரைக்கும் பார்த்தவளுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே. அம்மாவை பார்க்கணுங்கிற ஆசை கொஞ்சம் கூட உனக்கு இல்லையா? ஆசைப்படுறதை விட்டுட்டேன், அதிர்ச்சியை காமிக்க பழகிட்டேன். அதுவும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு அம்மாவை பார்க்கறதுக்கு பார்க்காமே. நோ லட்சுமி, நோ. அம்மாவை பத்தி உனக்கு விஷயம் தெரியாது. அவங்க எதை நினைச்சாலும் நிச்சயமா சாதிக்காம இருக்கவே மாட்டாங்க. நீ அம்மாவை பார்க்கறப்போ கண்டிப்பா அவங்க நேர்மையான அம்மாவை தான் இருப்பாங்க. அடுத்தது தமிழரசு சட்டநாதம் வர மற்ற டீட்டெயில்ஸ் நான் உனக்கு தரேன். நீ சொல்றதெல்லாம் கேட்டு தானே இருக்கும். அப்புறம் கேட்டேலாம் சொல்லி ஏன் கழுத்து இருக்கிற? சொல்ல வந்து மொத்தமா சொல்லி தோல. அது പിന്നെ പഴക്കദോഷം കോട്ടീശ്വരി വെളിയൂരുന്നു പോലെ കേക്കണ്ട ഞാൻ തന്നെ சொல்றேன். കോട്ടീശ്വരി വെളിയൂരുന്നു പോലെ இதே ஊர்ல இருக்கா. ஏன் மேடம் நீங்க என்ன கட்சி மாட்டீங்களா? இப்போ சொத்துல பங்கு கேட்டிருப்பாங்க, அந்த அம்மா கழட்டி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் பிரச்சனை இப்போ. சார் നിങ്ങളത് ഏകാമ്പരത്തെ മറത്ത വെട്ട சொன்னீங்களா? அவன் மரத்தை வெட்டலை, மரத்து மேலே அப்போ கண்டு காணிப்போ. ஓ, விஷயம் அப்படி போகுதா? அவன் அங்க போயிட்டா, நீ இங்க வந்துட்டியா? நான் எங்க வந்தா என்ன? In just 2 days time நீங்கள் எல்லாம் உள்ள போறேன். 1 2 3 4 கப்பி என்னலாம்? அதெல்லாம் உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? என்னங்க இது? இவங்க உள்ள போறோம் கம்பி என்னலாம் சொல்றாங்க? எனக்கு ஒரே பயமா இருக்கு. இந்த பாருங்க, உங்களுக்கு அந்த நர்சிங் ஹோம் வேண்டாம். தமிழரசனுக்கே டொனேட் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவேன். ஆஸ்பத்திரி கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவேன், பட்டம் கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவேன். தமிழரசா மொத கொடுத்தா அதையும் வாங்கிக்கிடுவேன். நமக்குதான் எல்லாமே பழக்கப்பட்டு போச்சுடா பரந்தாமா. ஏடாடா, நாங்க எல்லாரும் இங்க கம்மி எழுதிருக்கும் போது அந்த கோடீஸ்வரி மட்டும் ஹாயா வெளில இருப்பாரா? கோட்டீஸ்வரி என்ன பண்ண போறா தெரியல. என்ன அங்க கட் பண்ணிவிட்டா, நான் இங்க ஜாயின் பண்ணிவிட்டேன். குருவாயூரப்பன் சத்தியமாயிட்டு நான் சொல்றதுல சத்தியம் பார்க்காக்க. இந்த அம்மா வேற தொட்டாதுக்கெல்லாம் குருவாயூரப்பன் காட்சி கொடுக்கும். என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ, உள்ளயா வெளியிலயா டிசைடு பண்ணிக்கோ. நாம எல்லாரும் மாட்டிக்க போறோம்னு தெரிஞ்சோ என்னமோ இந்த நேரம் பார்த்து சாமிஜியும் வெளிநாடு போயிட்டாரு. ஓ, என்ன இதுதான் சரியான சமயம். கரெக்டாயிட்டு டெசிஷன் எடுக்கலாம். நானொரு காரியம் சொல்லட்டுமா? ஜஸ்ட் க்ளோஸ் த சாப்டர். அம்மா பிள்ளை 2 பேரையும் தூக்கி விடுவோம். எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட். சார், இனி அந்த ஏகாம்பரத்தை நம்பாதீங்க கேட்டடா. என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லுங்க. I will just do it. யோசனை பண்ணுவோம். சரி, நீங்களாம் கிளம்புங்க. தேவைப்பட்டா கூப்பிட்டாங்க. என்ன
திரும்பி வந்துட்டாரு. இனி கவலை இல்லை. என்னெல்லாம் நடந்து போச்சு விஜய்? இவங்க எல்லாருக்கும் கொடுத்த அவகாசம் முடிந்து போச்சு. இவங்க எல்லாரையும் சுட்டுடு. சுடுடா, சுடு. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விளக்கம் தேவை. அன்னைக்கு பரந்தாம வீட்டுல சொன்னதையே தான் நான் இப்பவும் சொல்றேன். நீ என்ன கொலையே பண்ணாலும் அதை நான் ஏத்துக்கிடுவேன். ஆனா அதே தண்டனைய உன் அம்மா ஈஸ்வரிக்கு கொடு. ஏண்டா எங்க கூடவே இருந்து எல்லா தப்பையும் பண்ணி அவங்களுக்கு மட்டும் தண்டனை கொடுக்க மாட்டேன் இல்ல? அதனால தான் கடத்தாம வந்துட்டியா? ஏன் பாய், எங்களுக்கு நான் ஒரு நியாயம், உங்க அம்மாக்குன்னா ஒரு நியாயமா? நியாய அநியாயத்தை பத்தி நீ பேசாத. இருந்தாலும் உனக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முதல் தண்டனைய எங்க அம்மாவுக்கு தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படின்னா அவளை கொண்டுட்டியா? சுட்டு தள்ளிட்டியா? அதோட கதை முடிஞ்சிடும். நேர்மையா இருக்கிறவனோட அம்மாவுக்கு இவ்வளவு சாதாரண தண்டனை போராது. இதை விட பெரிய தண்டனை வேற என்னடா இருக்க முடியும்? வாழவும் முடியாம சாகவும் முடியாம வாழறது. அப்படிப்பட்ட தண்டனை தான் இப்ப எங்க அம்மா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ராம்சிங், பொதுவா பெத்தவங்க தான் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைகள் தான் எனக்கே வழிகாட்டியா இருக்காங்க. என்னது பிள்ளைகளா? நோக்கு விஜய் ஒருத்தர் தானே பிள்ளை. ஏன் எனக்கு லட்சுமின்னு ஒரு பொண்ணு இருந்தாலே மறந்துட்டியா? மண்ணோட மண்ணா பதஞ்சவ இப்போ உயிரோட இருக்க. லட்சுமின்னு சொன்னவங்க யாருக்கும் தெரியாது, பூமாதேவின்னு சொன்னாலும் தெரியும். பூமாதேவி உன்னோட பொண்ணு லட்சுமியா? பூமாதேவி லட்சுமியா? எஸ் எஸ் 24 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பறி கொடுத்தேன். இப்ப பார்க்க முடியாம பரிதவிக்கிறேன். அவ குரலை என்னால கேட்க முடியுது, ஆனா அவளை என்னால பார்க்க முடியுது. கண் கட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்லை. அதே மாதிரி காலம் கடந்ததுக்கு அப்புறம் ஞானோதயம் வரக்கூடாதுன்னு எந்த கட்டாயமும் இல்லை. தண்டனை கிடைக்குங்கிற பயம் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாருமே நல்லவங்க. தண்டனை கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் அயோக்கியர்கள். கோட்டீஸ்வரியா இருந்தா இப்ப எல்லா கோட்டிகளையும் விட்டுட்டு வெறும் ஈஸ்வரியா மறுபடியும் மிடில் கிளாஸ் லெவலுக்கே போயிட்டேன். ஏன்னா நேர்மையும் நாணயமும் இன்னும் அங்கதான் கொஞ்சமாவது உயிரோடு இருந்து. என் கண்ணை கட்டி இருந்தாலும் விஜய் மூலமா தான் எனக்கு பார்வையே கிடைச்சிருக்கு. என் கண்ணை கட்டினவனும் அவன்தான், எனக்கு பார்வை கொடுத்தவனும் அவன்தான். விஜய் இவங்க பாவம், இன்னும் இவங்களை தவைக்க விடாது. கணக்கை தவிர்த்து விட்டுடு. வேண்டாம்ப்பா, வேண்டாம். காலத்துக்கும் கணவனுக்காக நான் கண்ணை கட்டியிருந்தான் அந்த காந்தாரி. அதே மாதிரி நாணயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் நான் பண்ண பாவங்களுக்கும் தண்டனையாகும் இப்படியே இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதுதான் நான் எனக்கு கொடுத்துட்டு போற தண்டனை. இந்த வலி, இந்த வேதனை, இந்த வருத்தம், இதுதான் நான் கொடுக்க போற பரிசு. எனக்கு நானே கொடுத்துக்கிற விலையும் அதுதான், பரிசும் அதுதான். இவங்க என்னமா பேச மாட்டேங்கிறீங்க? राम सिंह, इन सबको उड़ा दो।
மா, என்னம்மா அமைதியாயிட்டீங்க? ராம் சிங் அப்படின்னு நீ சொன்னா அடுத்த நிமிஷமே இங்க இருக்கிறவங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. அதை நினைச்சு பாரு. கோடீஸ்வரி, நாங்க நேர்மையா இருக்க மாட்டோம் சொல்றோம், இருக்க முடியல. Correct. நாம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில நேர்மையா வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாரும் எல்லா தப்பையும் பண்ணிடுறோம். விஜய்க்கு நேர்மையான வாழ்க்கை மட்டும்தான் தெரியும். பட் ஐ ஹவ் சீன் both the sides. தப்பே பண்ணாதவங்களோட தப்பு பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் மறுபடியும் அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. அந்த வகையில இனிமேல் என் தலையே போனாலும் நேர்மையை தவற விடுறதுல முடிவு பண்ணிட்டேன். நாம நேர்மையா வாழணும்னு நினைச்சா கண்டிப்பா நம்மளால நேர்மையா வாழ முடியும். யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. மேரா பாரத் மகான் அப்படின்னு வாய்ப்பிலேயே சொல்றோம். காந்தி கண்டாங்க மேரா பாரத் கஹா கஹா கஹான்னு இப்ப தேடிட்டு இருக்கோம். அந்த பாரதத்தை வெளியே எங்க தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா மேரா பாரத் யஹா 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 இங்க 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 இருக்கு. விஜய், இவங்க எல்லாரையும் ஆட்டி படிச்சவங்கிற முறையில நானே இவங்க எல்லாருக்கும் கேடு வைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் அவகாசம் தரேன். நான் என் காலை மட்டும்தான் இழந்தேன். நீங்க எல்லாம் உங்க உயிரையே விட போறீங்க. இப்ப தீர்மானம் பண்ணிக்கோங்க. ஒழுங்கா இருக்க போறீங்களா இல்ல ஒரேடியா போக போறீங்களா? The choice is yours. Let the countdown begin. 59, 58, 57, 54, 55, என்ன பாக்குறீங்க? இத்தனை நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இங்கே விட்டுடும். இனிமே நேர்மையான மனுஷனா வாழ்வோன்ற தீர்மானத்தோட வெளியில கால அதுக்கு முன்னாடி பூமாதேவி மரியாதை செய்யணும்.
Off stage, makeup, Perambu Kumar. Sets, Saidi Kumar and Shanmugam. Lights, Murugan and Krishna Kumar. Music, Guha Prasad. Stage managers, Gauri Shankar and Gopi. Hospitality, Kavita Suresh, Sangeeta and Dakshayani. The cast, Tamil Arasan, Bombay Kumar.